Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A boy is running on a level road. ஒரு லெவல் ரோடு இருக்குது, இதில் பாய் வந்து ஓடுறான். என்ன ஸ்பீடில் ஓடுறான்? U ஸ்பீடில் ஓடுறான் with a long hollow tube in his hand. Water is falling vertically downwards with velocity U. நல்லா பாரு, வாட்டர் எப்படி ஃபால் ஆகுது? இப்படி கீழே ஃபால் ஆகுதுயா. தண்ணி இப்படி கீழே வருது. இந்த பையன் என்ன பண்ணுறான்? சும்மா இல்லாமல் பையன் எப்படி நேராக ஓடுறான். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பையனை பொறுத்த இருக்க வரைக்கும் இந்த மலை இப்படி கோணலாக வர மாதிரி இருக்குமா? மலை ஆக்சுவலாக நேராக பெய்தான், இந்த பையனை பொறுத்த மலை எப்படி வரும்? இப்படி கோணலாக வர மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இவனோட வெலாசிட்டி U, இந்த வெலாசிட்டி V. எனி டிஃபிகல்ட்டி? இப்போ யோசிச்சு பார், ஏன் சார் இப்படி ஆகுது? அதுக்கு தான் நான் உனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஒரு நிமிஷத்தில் இங்கே வருவேன், அந்த மலை இங்கே வரும். நான் இங்கே, மலை இங்கே, நான் இங்கே, மலை இங்கே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? சார் நான் வந்து நகரவே இல்லை சார், ஆனால் மலை எனக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா என் மூஞ்சி மேலே இங்கே இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு கேஸ் பாரு, நான் இங்கே நின்றுக்கிறேன் சார், சும்மா நிற்கிறேன், நான் ஓடவே இல்லை. மலையை பார்க்குறேன், மலை கீழே இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? சார் மலைக்கும் எனக்கு நடுவில் ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸாக்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ, கீழே விழுகிறப்ப எக்ஸாக்ஸில் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அவள் மலை வந்து ஒய்எக்ஸில் மட்டும்தான் கீழே விழுந்திருக்கு. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? சார் மலை இங்கே இருக்குது, சரியா? நானும் நகர்ந்து வரேன். இப்போ மலையை மேலே விழுகுது. நான் என்ன சொல்லுவேன்? சார் மலை வந்து மேலேருந்தும் கீழே விழுந்துருக்கு. ஃபஸ்ட்டு என் மலையை ரொம்ப தூரமாக இருந்துச்சு, இப்போ என் மலையை நெத்தி மேலே விழுகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலை வந்து இப்படி கோணல தான் விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து ரிலேட்டிவோட இதுவே, ஓகேவா? ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், குழப்பம். அப்போ இந்த ரிவர், இந்த மலை எப்படி பெய்யுது? இந்த மனுஷனை பொறுத்து மலை இப்படி பெய்யுது. ஆக்சுவலாக மலை நேராக பெய்யுது, ஆனால் இவனை பொறுத்து எப்படி பெய்யுது? கீழே பெய்யுது. இப்போ இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? At what angle to the vertical should he incline a tube so that water drop enter without the touching side? இப்போ இவன் என்ன வச்சுருக்கான்னா, கையில் ஒரு டியூப் வச்சுருக்கான். இந்த டியூப்பில் தண்ணி போகணும். ஆக்சுவலாக அந்த தண்ணி எப்படி சார் வருது? மழை நேரம் வருது. ஆனால் இவன் ஓடுறதுனால என்ன ஆயிடுச்சு? மழை இப்படி கோணலாக தெரியுது, ஓகேவா? அப்போ இப்படி கோணலாக வர மழை கரெக்டாக இவன் டியூப்பில் உள்ளே போகணும். அப்போ டியூப் இந்த ஆங்கிளில் வைக்கணும். அவங்க வெர்டிக்கலோட இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. வெர்டிக்கலோட இந்த ஆங்கிள் எவ்வளோ? நல்லா பாரு, ஆப்போசிட்டில் என்ன சைடு? U, அட்ஜசன்ட்ல இருக்குது V. அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் இருக்குது U, அட்ஜசன்ட்ல இருக்குது V. அப்போ தீட்டா என்ன ஆயிடுச்சு? tan இன்வர்ஸ் ஆஃப் U பை V. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம், ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.